அதே மாதிரி ட்ரையாக வந்து உடச்சக்கல்லையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்க அந்த மசாலாவோட இந்த உடச்சக்கல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா பொட்டுக்கடலையோடய சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தவா வச்சு தவாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நான் ரவுண்டாக வந்து நான் வடை மாதிரி போட்டுக்கிறேன். அதை நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ரவுண்டாக போண்டா மாதிரி ஸ்டைலில் கூட வச்சு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் ஷாமியான்றதுனால நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா தவாலையே வச்சு நீங்கள் நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் சுண்டி வரும். சுட சுட சூப்பராக இருக்கும். எல்லா டிஷ்ஷஸ்க்குமே இது செட் ஆகும். இது எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.